Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. ஸ்விங் ட்ரேடிங் நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கேல்பிங்கு, NSC மார்க்கெட், MCX Forex எல்லா மார்க்கெட்டுமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, பொசிஷன் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ட்ரேட் ஆனாலும் நம்ம சாஃப்ட்வேர் WinTraderல உங்களுக்கு பண்ணலாம். இதே மாதிரி சாஃப்ட்வேரில் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 2009 ஸ்டார்ட் பண்ணது, 16 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறேன். இதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அட்வான்டேஜ் என்னாச்சு, சைட்வேஸ் மார்க்கெட் நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ ஈவன் ஃப்ரெஷர்ஸுக்கும் ஐடென்டிஃபை நல்லா தெரியாமல் ஸ்ட்ராட்டஜி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷர்ஸுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணல சைட்வேஸ், ஃபேக் அப் டவுன்ஸ், என்ட்ரி, எக்ஸிட்டு. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா பிஎல்ல அப்ராக்சிமேட்டாக 1 மந்தாக மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு இருக்காரு. இப்போ 1 ஹவரில் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுட்டா இப்போ ஆல்ரெடி நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு அப்ராக்சிமேட்டு 8th மேக்கு அப்புறம் போய பை தான் 315 நம்ம சாஃப்ட்வேர் ட்ரேட் எடுத்துகிட்டு அதே மாதிரி 391 வரை போயிட்டு இருக்காரு. நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி BHEL, அதே மாதிரி HEL இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்கு சூட்டபிள் ஸ்டாக்கு தான். ஸ்விங்கு, இன்ட்ராடே, போஸ்டில் ஏதாவது ட்ரேடாக இருந்து இந்த மாதிரி ஸ்டாக் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டு வருமே. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடேக்கு ஸ்டாக் வேணும்னாலும் இதே மாதிரி ACC, இப்போ இன்றைக்கி ACC நல்லா ப்ராஃபிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னாச்சுன்னா இன்றைக்கி 30th May. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா நல்லா ACC மார்னிங்கில் ப்ராஃபிட் வந்துட்டு. அதே மாதிரி UPL நல்லா மார்க்கெட் டவுன் போயிட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்ட்ராடேக்கு உங்களுக்கு ஸ்டாக் ஏதாவது ஸ்டாக் வேணும்னாலும் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக் இப்போ மார்னிங்கில் ஐடென்டிஃபை பண்ண ட்ரெண்டிங் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனர் 1.1 செட் பண்ணலாம். இப்போ ஸ்கேனர் 1.1 செட் பண்ணிட்டா ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ சில்வரில் பார்த்துட்டா இப்போ மார்க்கெட்டு பையில் தான், ஆனால் ஸ்ட்ராங் பை இல்லை. இப்போ ஸ்ட்ராங் பை வரும்போது இது 3 hours க்ரீன் ஆகுமே. அந்த மாதிரி ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி BL எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு செக் பண்ணலாம் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு. அதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி BL பார்த்துட்டா இதுக்கு ரெட் கலர் டவுன் ஆகிற செல் இன்றைக்கி கொடுத்தது, அதை என்ட்ரி பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கேன். ஆனால் பட் டார்கெட்டு கீழே 3 டார்கெட்ஸ் போட்டிருக்கு. இது செல் கன்ஃபார்ம் அல்ல. இப்போ இது பைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் கீழே இப்படி பார்த்துட்டா க்ரீனாக இருக்கும். அதுக்காக மார்க்கெட் இனி கீழே போகவில்லை. உங்களுக்கு வேணும்னா ஹோல்ட் பண்ணலாம், அல்லாத எக்ஸிட் பண்ணலாம். இதுக்கு சிக்னல் கொடுக்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கீழே கொடுக்குமே. இப்போ இது லேட்டஸ்ட் பைசிக்கிள் வந்த டைமு, என்ட்ரி பாயிண்ட்டு, டார்கெட் எல்லாம் கீழே மேலே போட்டிருக்கேன். சிக்னல் வரதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணது இந்த கேண்டில். இப்போ இது ரெட்டு வரும்போது கீழே ரெட்டு, அந்த கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டு வரணும், கேண்டில் கலரும் ரெட்டு வரணும். இதே மாதிரி வந்துட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக UPL காட்டி கொடுத்துடலாம். இப்போ UPL பார்க்கும்போது இதுக்கு இன்ட்ராடேக்கு இன்றைக்கி டவுனும் வந்தது, அப் ட்ரெண்டு போயிடுது. இப்போ அதே மாதிரி மார்னிங்கில் டவுன் வரும்போது ரெட்டில் கீழே ரெட்டும் வந்துடுச்சு. அந்த சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கீழே போயிட்டுருக்கு. அதே மாதிரி பை பார்த்துட்டாலும் கீழே க்ரீன் வந்து இந்த போர்ஷனில் தான், அது நல்லா மேலே ஏறிட்டு. இப்போ லாஸ்ட்டு கொடுத்த செல்ஸுகளும் கீழே இப்படி கன்ஃபார்ம் எல்லாம் ட்ரேட் எடுக்க முடியாது. அது மேலே கீழே அந்த கன்ஃபர்மேஷன் பாரும் ரெண்டுமே சேமாக மேட்சிங் வந்துட்டு தான் ட்ரேட் எடுக்க முடியும். அல்ல அது எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது இப்போ ட்ரேட் எடுத்துட்டா ரிவர்ஸ் போகும்போது கலர் சேஞ்சு, இப்போ ப்ளூ கலரு, ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், அதே மாதிரி கலரு சைடுவேஸாக அந்த மாதிரி கலர் வந்துட்டால் நமக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி ஈஸியாக இப்போ சைடுவேஸ், ஃபேக் அப் டவுன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ப்ராப்பர் பை போட்டிருக்காரா, ப்ராப்பர் டவுன் தானா, அதே மாதிரி சைடுவேஸ் எந்த போர்ஷனை எக்ஸிட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணுமா, கரெக்டாக இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பார்க்குறதுக்காக, அதாவது ட்ரேட் எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும் லைவ் மார்க்கெட்டில் கால் பண்ணுறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.